ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் டே ரொட்டீன். அண்ட் சாட்டர்டே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ கேழ்வரகு தோசை அதுக்கெலாம் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் குட்டியாக வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா காலையில் எப்போவுமே தனியா பட்டை போட்டு தண்ணி குடிப்போம். அது கூடவே அன்றைக்கி ஓமமும் சேர்த்துருந்தேன். ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பால் கொஞ்சம் கட்டியாக இருந்தது, ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால, அதனால் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அன்றைக்கி ஃப்ரைடேக்கு அன்றைக்கி நான் மாவு அரைக்கிறதுக்காக எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் காராமணி இருக்கும் இல்லையா, அது போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு முள்ளங்கி பொரியல் தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு அடை தோசை பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ஊற வச்சுருந்தேன். இதோட மெஷர்மெண்ட்டுமே அப்படியே சொல்லிடுறேன். நான் ஒரே ஒரு வேலைக்கு வந்தால் போதும், ஒரு டைம் வந்தால் போதும், எங்கள் 2 பேருக்கு மாத்திரம்தான் அப்படின்றதுனால கம்மி குவான்டிட்டி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அழாக்கில் பாதி அழாக்கு இட்லி அரிசியும் பாதி அழாக்கு பச்சரிசியும் போட்டிருக்கேன். அப்போ ஒரு டம்ளர் அரிசி ஆயிடுச்சு. இன்னொரு டம்ளரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பருப்பு வகைகள்லாம் போட்டிருக்கேன். தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசி பயிறு, சென்னா இருந்தால் போடலாம். இது கூடவே கொஞ்சம் உளுந்தும் போட்டு எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற வச்சிட்டேன். இங்கே கேழ்வரகு தோசைக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு கேழ்வரகு எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி எல்லாமே ஒரு கப் எடுத்துகிட்டு 3/4 டம்ளர் உளுந்து, அது கூட வெந்தயமும் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். நான் கேழ்வரகை தனியாக ஊற வச்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அடை தோசைக்கு நான் என்ன பண்ணேன்னா உப்பு போட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் வெங்காயம்லாம் போட்டு சுட மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தின்னாக வரணும் அப்படின்னு தோணும். சில டைம் நல்லா தடிப்பாக வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சும் செய்வேன். எனக்கு அன்றைக்கி என்னமோ வெங்காயம்லாம் போட வேணாம், தின்னாக சுற்றலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வெங்காயம்லாம் போடாமல் வெறும் சீரகம் போட்டு தாளிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி மத்தியானத்துக்கு பொரியல் முள்ளங்கி பொரியல் தான். முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வேக விட்டுட்டு அது கூட முள்ளங்கி போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் ரொம்ப விருப்பப்பட்டு வீட்டில் சாப்பிட்ருவாங்க. பருப்பு கூட நம்ம கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. அண்ட் இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு பருப்பு கூட ஏதாவது ஒரு சைட் டிஷ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அடை தோசை நல்லா காஞ்ச மிளகாலாம் போட்டதுனால அழகாக முருவலாக சூப்பராக சுத்த வந்துச்சு. இதுக்கு நான் தேங்காய் சட்னியோடு அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நம்ம போத்தீஸ்க்கெல்லாம் ஷாப்பிங் போனது அதெல்லாமே மினி விலாகில் நான் கவர் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் மண்டே ஒர்க்கிங் டே அன்னைக்கு எடுத்த விலாகை அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஆஸ் யூஷுவல் பைபிள் ரீடிங்லாம் முடிச்சுட்டு என்னோடய டே 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் பைபிள் படிச்சுட்டு நிறைய ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வரும்போதே ஒரு 7:30 கூட சில டைம் ஆகிடும். அன்றைக்கி 7 o'clock வந்தேன். ரைஸ்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன். இங்கே பருப்பூசலி மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமையாக பருப்பூசலி, பீன்ஸ் பருப்பூசலி மாத்திரம் பண்ணாமல் அதில் ரைஸ் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அதான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவோட ஊற வச்சுருந்தேன். பொங்கல் தான் செய்ய போகிறேன். பொங்கல், சாம்பார், சட்னி தான் காலையில். அதனால் பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற வச்சுட்டேன். இதெல்லாமே ஊற வச்சுட்டு 7 o'clock நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 7:20 கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 1 hour 1.25 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கடகடன்னு வேலை செய்கிறோம், டைம் பார்த்துக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எந்தெந்த வேலைலாம் சீக்கிரமாக செய்ய போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லேட் தான் போட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆம்லேட் சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை ஃபஸ்ட்டே போட்டு டப்பாவில் பேக் பண்ணி வச்சிடலாம், இல்லை டப்பாவில் போட்டு ஆற வச்சிடலாம். ஸோ எதுதான் டைம் கிடைக்கும் போதோ அந்தந்த மாதிரி ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். ஆம்லேட் அப்படின்றதுனால அதை கடைசியில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஸ்டவ் காலியாக இருக்குது, ஒரு பர்னர் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்னர் ஃப்ரீயாக இருந்ததுனால அப்பளத்தை பொரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இங்கே இந்த கத்திரிக்காய் வதக்கல் இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காவை அப்படியே போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடணும். நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுட்டு காரப்பொடி போட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.
ஸோ முதல்லயே வந்து கத்திரிக்காய் வதக்கல் பண்ணதுனால அதை வந்து டப்பாவில் போட்டு ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உஸ்லிக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அதை வந்து நான் என்ன பண்ணேன், ஆவியில் தான் எல்லோரும் வேக விட்டு எடுப்பாங்க. பட் அது அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து மாய்ஸ்ட் போக விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா அதை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வந்து பீன்ஸு, அவரைக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறி எல்லாமே போட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாதம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் சில காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன், மிக்ஸ்டு ரைஸில் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. நம்ம தனியாக இதுக்கு பொரியல்னு ஒன்று செய்யவே வேண்டாம். ஏன்னா ரைஸ்லேயே நம்ம கலந்துறதுனால எப்படியும் வெஜிடபிள் உள்ளே போயிடும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் பீன்ஸும் கொஞ்சம் அவரைக்காவும் போட்டிருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உதிரி உதிரியாக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் கொட்டிடலாம். நல்லா கொட்டிட்டு ஒரு பெரட்டிட்டோம். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரைஸில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால, பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு போகிறோன்றனால தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சேன் அப்படின்னா தேங்காய் நிறைய போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். க்ரீனு, எல்லோ, அப்புறம் ஒயிட் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காஞ்ச மிளகாவோட அந்த சிகப்பு கலர் வேறு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதில் ரைஸை போட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயும் நீங்கள் மேலே ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். காலையில் டிஃபனுக்கு வந்து பொங்கல் தான். பொங்கல் வைக்கும் போது நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, தண்ணி கொதிக்க விட்டுட்டு ரைஸு, பருப்பு எல்லாம் போட்டுட்டு கடைசியாக தான் தாளிப்பு கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அம்மா சொன்னாங்க, நீ தாளிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுலேருந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அது கூடவே வந்து நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணதுனால 8:45 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 8:20, 8:30க்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். சமையலில் சில டைம் வெந்துகிட்டு இருக்க டைம், அந்த குக்கிங் டைம் இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சிங்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கார்பேஜ் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப்பும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வீடை மட்டும் பெருக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது, எல்லாமே க்ளீன் ஆகிடும். மேகி மைலோ வந்து ரொம்ப படுத்திட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கீழே வந்து கார் துடைக்கிறதுக்காக போனாங்க. அவங்க வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க 2 பேரும் என்னை வச்சு செஞ்சுருவாங்க. அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், இங்கே அங்கேன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அதுவும் கேமரா வந்து கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த கேமராவை தட்டி உடைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டு பொங்கல் சாம்பார் சட்னியோடு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் மண்டே அப்படின்றதுனால நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே தான் ஆஃபீஸ் போகணும். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஒரு 6:30க்கு போல் ஆகிடுச்சு. 6:30க்கு வரும்போதே வந்து கொஞ்சம் டயர்டாக தான் வந்தோம். என்னடா சமைக்கிறது வீட்டுக்கு போய் அப்படின்னா, ஆனால் நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் இட்லி செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. காலையிலே சாம்பார் இருந்ததுனால நைட்டுக்கு வந்து இட்லி சாம்பார், வேணுன்னா சட்னி அரைச்சிக்கலாம் அப்படி தான். மேகிக்கும் மைலுக்கும் அவ்வளோ குஷி. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. மேலே மேலே ஏறுவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருக்கும். நம்மளை வந்து ரொம்ப நேரமாக அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்கல. நம்ம குரல் கேட்டாலே போதும், பேஸ்மெண்ட் வரைக்கும் அவங்க வாய்ஸ் கேட்கும். நான் வந்து இப்படி உட்காந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே உட்கார சொல்லுவாங்க. நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா அவங்களால அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியாது. அதனால நம்மளை கீழே உட்காந்துட்டோம் அப்படின்னா 2 பேரும் போட்டி போட்டுட்டு வருவாங்க. நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன் அப்படின்னு. ஒருத்தரை தூக்குனா ஒருத்தருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும். இது ரொம்ப பொசசிவான ஒரு டாக் தான். நான் வந்து மைலோவை கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு மேகிக்கு ஒரே கோவம். அவள் வந்து மேலே மேலே ஏறிட்டு இருந்தா. மேகியை தூக்கணுன்னா மைலோவுக்கு வந்து ரொம்ப கோவம்
கோவம் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கேப்சர் பண்ணேன். என்னோடய மெமரிக்காக இந்த மாதிரி நிறைய கேப்சர் பண்ணி வச்சுப்பேன். சிலதை வீடியோவில் போடுவேன், சிலதை வீடியோவில் போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட ஒரு நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டீ குடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இந்த டீ வந்து கொதிக்கிற டைமுக்குள்ளே வந்து நான் காலையில் போட்டிருந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்தந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வேலைக்கும் தனித்தனியாக கிச்சனுக்கு வராமல், கிச்சனுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம வருவோம்ல, அந்த டைம்லேயே கூட மாட வந்து இருக்கிற குட்டி குட்டி வேலைகளை பார்த்துட்டோம். ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இல்லைனா வந்துட்டு வாஷ் பேஸனை க்ளீன் பண்ணுறது, ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பெரிய வேலையிலேருந்து தப்பிக்கலாம். எப்போவுமே கிச்சனில் நிற்கிற மாதிரி தெரியாது. வரும்போதே அதை வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் டீ கொதிக்கிற கேப்பில் வந்து காலையில் தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரம் அண்ட் தேய்ச்சி போட்டுறதுக்கப்புறம் அந்த வெசல் ட்ரெயினருக்கு கீழே தண்ணி நிறையா இருக்கும், அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை நம்மளுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பொங்கல் சாப்பிட்ட அந்த குக்கர் மாத்திரம் இருந்தது, அந்த குக்கரு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் அதையும் கையோடு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப சேர்ற மாதிரியும் தெரியாது, டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரியும் இருக்கும். ஸோ நைட்டுக்கு வந்து டிஃபன் இட்லி தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இட்லிக்கு தான் வந்து கரைச்சிட்டு இருந்தேன். இட்லி வந்து நான் சுடும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். எங்கள் அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வீட்டில் வந்து மாவு ரெடியாகவே இருக்கும். இங்கேயுமே ஹஸ்பண்டுக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இட்லியும் பிடிக்காது, தோசையும் பிடிக்காது. தோசையாவது ஓரளவுக்கு சாப்பிட்ருவேன், ஆனால் இட்லி வந்து சாப்பிடவே மாட்டேன். எங்கள் ஹோட்டலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாலுமே வந்து இந்த இட்லி தோசை மட்டும் வாங்கவே மாட்டேன். நான் வந்து பொங்கல் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை கிச்சடி சாப்பிட்டுக்கிறேன், உப்புமா கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இட்லி மாத்திரம் எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோல் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நானே மாவு அரைச்சி நானுமே அதுதான் நைட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு செய்வேன். அந்த டைம்லலாம் வந்து அம்மா வந்து பாடாப்படுத்துவேன், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு வந்து நூடுல்ஸ் தான் வேணும், எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லுவேன். அவங்க வந்து இட்லி வந்து அவங்க 2 பேருக்கு செஞ்சுட்டு எனக்கு வந்து வேறு ஒன்று ஊற்றி கொடுப்பாங்க. என் நைட்டு வந்து சில டைம் வந்து ஜாலியாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே வந்து செய்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா நான் காலையில் நல்லா வர்ஷிப் பண்ணி பாடுவேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து சமைக்கும் போதே வந்து நிறைய வர்ஷிப் பண்ணி பாடிக்கிட்டே வந்து செய்வேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேட்டு பாருங்கள். எனக்கு உண்டு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். ஸோ அப்படி வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வந்து வேலை செஞ்சதுனால களைப்பே தெரியல. நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்ணலை, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சரி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீனோட ஷேர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். See you all on another vlog. Take care and bye.